Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. ஈரானில் நாளுக்கு நாள் போர் அதிகமாகிட்டு இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரானை தாக்குறாங்க, அமெரிக்கா ஈரானை தாக்குறாங்க. இந்த மாதிரி கூட்டு முயற்சியில் ஈரானை தாக்கிட்டு வர்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் தாக்குறாங்க. அதுபோக அமெரிக்காவோட நிலைகள் வளைகுடா நாடுகளில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தாக்கிட்டு வர்றாங்க. இதனால் பாதிக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா துபாய், கட்டார் இந்த மாதிரி உள்ள பகுதியெல்லாம் பாதிச்சுட்டு இருக்கு. வளைகுடா நாடுகள் ஒரு பகுதி பாதிச்சுட்டு வருதுங்க இந்த சண்டையினால. சரி, இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா வளைகுடா நாடுகளில் அதிகமாக கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஈரானில் இந்தியா எவ்வளவு கச்சா எண்ணெய் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 லட்சம் பேரர்கள் ஈரான்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் பாதி அளவுக்கு அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. 50% அங்கே வாங்கிட்டு இருக்கிறாங்க. மீதி அடுத்த நாடுகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு எந்த வழியாக கப்பல் எண்ணெயை கொண்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்முஸ் நீரிணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்வாய்ங்க. இந்த கால்வா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையில தாங்க இருக்குது. அந்த வழியாக தான் கப்பல் வளைகுடா நாடுகள்லேருந்து ஆசியா நாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு வர முடியுங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹர்முஸ் நீரிணையை ஈரான் மூடிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா போர் நடந்துட்டுருக்கு, கப்பல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. அப்படி அதே மீறி இந்த மாதிரி கப்பலுக்கு போச்சுன்னா நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ எந்த எண்ணெய் கப்பல் இங்கே ஆசிய நாடுகளுக்கு வர்றதில்லைங்க. இதனால் இந்தியாவுக்கு எண்ணெய் தட்டுப்பாடு வருமா, அதாவது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வருமா அப்படின்னு கேள்வி எழுந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் நல்ல ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஈரானில் மட்டுமே நம்ம எண்ணெய் வாங்க கிடையாது, மற்ற நாடுகளையும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம். 50% தான் அங்கே வாங்குகிறோம், மற்ற நாடுகளில் 50% வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிரேசில், இந்த மாதிரி ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி உள்ள வெனிசுலா, இந்த மாதிரி உள்ள நாடுகளில் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த போர் முடிகிற நிலைமையில் இல்லை, இன்னும் அதிகப்படுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரஷ்யா கிட்ட எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வராது, விலையேற்றம் இருக்காது அப்படிங்கிற பதிலை இந்தியா கொடுத்துருக்குதுங்க.